முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. மேல் நாட்டிலே மலையேறும் செயலில் ஈடுபடுவோர் அநேகர் உண்டு. அவ்வாறு மலையேறி வெற்றியோடு திரும்புவோருக்கு விழா எடுப்பதும் உண்டு. அன்று வெற்றி பெற்ற இளம் மருத்துவர் ஒருவருக்கு விழா கொண்டாட கிராமம் முழுவதையும் அலங்கரித்து கிராம மக்கள் காத்திருந்தனர். அந்த இளம் மருத்துவர் மலையடிவாரம் வந்தவுடன் அவரையும் அவரது வழிகாட்டியையும் இணைத்திருந்த கயிற்றை வீசிவிட்டு நடக்க ஆரம்பித்தார். அவரின் இச்செயலை வழிகாட்டி எச்சரித்தார். ஆனால் அந்த இளம் மருத்துவர் அதை பொருட்படுத்தாது கீழே இறங்கினார். அந்தோ பரிதாபம்! அவரது பாதங்கள் பனிப்பாறை ஒன்றில் மோதி அவரை கீழே தள்ளிற்று. பாதுகாப்புக்காக கயிற்றை பிடிக்க எத்தனித்தார். கயிறு அங்கில்லை. பின்னால் வந்த வழிகாட்டி கதறி அழுதார். கயிறு அவரிடம் இருந்தது, ஆனால் பிணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. வழிகாட்டி விரும்பியும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. என் அன்பு உள்ளங்களே, இந்த அருமையான ஆண்டவர் வழிகாட்டியாய் நமக்கு முன் செல்லுகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை ஆளுகை செய்கிறார். அவருடைய இணைப்பை தொடர்ந்து நாம் துண்டித்து கொள்ள விரும்பாதபடி அந்த இணைப்பை நீங்களும் நானும் தொடர்ந்து எப்போதும் வைத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதாக. அந்த சத்தியபரனாகிய இயேசு சொர்க்கலோகத்துக்கு அழைத்து செல்லுகிறவராய் கடைசி வரை அவரோடு நிலைத்திருப்போம் என்று சொன்னால் அவர் கொடுத்த வாக்கை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர். ஆனால் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அதையெல்லாம் அறிந்திருக்கிற நாம் பல நேரங்களிலே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் உலகம் எனக்கு போதும் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட எண்ண ஓட்டத்தோடு ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவை வேண்டாம் என்று சொல்லி, இந்த உலகம் எனக்கு போதும் என்று சொல்லி இன்றைக்கு பல நேரங்களிலே உலகத்தோடு ஒட்டி வாழுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் நம்மை அழைக்கிறார். அவருடைய கரத்தில் முழு இருதயத்தோடு நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஜீவிக்கிற அந்த நல்ல ஆண்டவரை பின்பற்றுகிற நல்ல இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வேதம் வாசித்து ஜெபித்து எல்லா ஐக்கியத்திலும் பங்கெடுத்து ஆலயத்திற்கு சரியாய் செல்வதிலே எங்களை நாங்களே ஒப்பு கொடுத்து தொடர்ந்து முடிவு பரியந்த நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்.